ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம் அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பூர்ணிமா பேசுறேன். ஸோ இன்னைக்கு இங்கே வருகை தந்திருக்க நம்ம ராஜசூரியன் அவர்களுக்கு வணக்கம். ஸோ சார், நான் இன்னைக்கு ஒரு டாபிக்கோட வந்திருக்கேன் உங்ககிட்ட. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. ஸோ இந்த செவ்வாய் தோஷம்னு சொல்கிறாங்க, இந்த ராகு கேது இதுன்றாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நாகத்தம்மன் கோயிலில் ஏதோ பரிகாரம் வழிபாடு எதோன்றாங்க, இந்த மாங்கல்ய தோஷம்ன்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சித்தர்கள் முறைப்படி இந்த வழிபாடுகளை எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி ப்ராசஸ், ஏன்னா நிறைய பேர் நிறைய பரிகாரம் சொல்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் பலன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்க மாட்டேங்குது. ஸோ சித்தர்கள் முறைப்படி அதில் என்னென்ன இருக்குது அதுன்றதை நீங்கள் தெளிவாக நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள் சார். அதாவது தோஷங்கள் அப்படின்ற ஜாதகத்தில் அதுக்கு முன்னால் அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் சொல்லிடுறேன். அதாவது என்னென்ற இப்போ நீங்கள் கேட்டது கரெக்டு தான். பரிகாரங்கள் இருக்குது, வாழ்க்கையே பரிகாரம் தான். நான் முன்னே சொல்லியிருக்கேன். இப்போ பசிக்கு பரிகாரம் சாப்பிட்றது, அதே மாதிரி இங்கே அரிச்சிச்சுன்னா சொரியறது பரிகாரம். இப்படி வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பித்து இரவு நீங்கள் படுக்க போகிற வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நீங்கள் பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும். அரிக்கிறதுலேருந்து பசிக்கிறது வரைக்கும் பரிகாரங்கள், அதுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் இது ஆக்டிங் பண்ணால் தான் அதில் வந்து நீங்கள் விடுதலையாகி வெளியாக முடியும். பசிக்குன்னு கம்முன்னு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ணுங்க, சாப்பாடு போடுறீங்க உள்ள. இப்போ ஒன்றும் இல்லை, தலை வந்து ரொம்ப பாரமாக இருக்கு, என்ன பண்ணுறீங்க, ஒரு தலைவலி மாத்திரையை போடுறீங்களே. ஆக பரிகாரம் தான் தீர்வு. பரிகாரம் இல்லாமல் வாழ்க்கையில் தீர்வு கிடையாது. இது வந்து ரியல் உண்மை இல்லையா? ஆமாம், இது நீங்கள் மறுத்து பேச முடியாது. கண்டிப்பாக சார். அப்போ இப்படி இருக்கும் பொழுது சித்தர்கள் வந்து முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல. சித்தர்கள்னால் எல்லா விஷயமும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க கட்டி வச்சது தான் ஆலயம். அவங்க சொன்னது தான் இந்த பரிகாரங்கள் கூட அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இதில் எந்திர வழி பரிகாரங்களில் 3 வகைகள் இருக்குது. சமுத்திரம் ஆடுறது, அதாவது என்னென்னா புண்ணிய நதிகளில் போய் குளிக்கிறது, அதே மாதிரி யாகங்கள் எங்கெங்கள் பண்ணுறது, ரொம்ப வசதி வாய்ப்பு குறைவாக உள்ளவங்க எந்திர கதியான பரிகாரங்கள், எந்திரம் இருக்குது இல்லையா, செப்பு தகடு, எந்திரம் மூலமாக பரிகாரங்களை பண்ணிக்கிறது. இந்த மாதிரி 3 வகையான பரிகாரங்களை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. நாங்கள் கடைசியாக எடுத்துக்க போகிறோம்னா எளிய வகை பரிகாரம்னு சொல்லி இந்த எந்திர வகை பரிகாரங்களை நம்ம எடுத்துக்கலாம். இதில் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 7.5 நாட்டு சனின்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு 7.5 சனியில் கஷ்டம் கொடுப்போம், எல்லா ஜோசியரும் சொல்கிறது தான். 7.5 சனியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், சனி வந்து அவருக்கு உங்களுக்கு பாடம் புகற்றக்கூடிய கிரகம், பாடம் புகட்டுறாரு அப்படின்ட்டு இப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த 7.5 சனியுடைய பிடியில் இருக்கும்போது சில பேர்த்துக்கு பார்த்தா 8ஆம் இடம், இப்போ கடகத்துக்கெலாம் 7.5 சனி வந்துச்சுன்னா அது 8ஆம் வீட்டுக்குரிய அட்டமாதிபதி சனி. அப்போ கடுமையான பிரச்சனையை கொடுத்துரும். கும்பத்துக்கும் மகரத்துக்கும் ஒன்றும் பெருசாக பாதிக்காது, ஆனால் மற்ற எல்லாத்துக்குமே அதிகமான அளவில் பாதிக்கும். அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த கும்பராசி மகர ராசி தவிர இந்த 7.5 சனி பாதிப்பு மற்ற ராசிகளுக்கு அதிகமாகவே இருக்கும். இப்போ இவங்கெல்லாம் அந்த 7.5 சனியில் என்ன பண்ணுறது, கும்பம் மகரத்தை தவிர அவங்களும் அதை பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் நல்லது தான். கொஞ்சம் எப்படின்னா ஒரு 20% தான் அதோடைய குணத்தை காமிக்க தான் செய்யும். தனக்கு இதாக இருந்தாலும் சனி வந்து நேர்மையானவர். கிரகங்களில் சனி வந்து ஒரு பெரிய நீதிபதி மாதிரி வரும். அப்போ அந்த மாதிரி அந்த சனி பகவான் வந்து வரும்பொழுது பொதுப்படையாக என்ன பரிகாரம், அப்போ 7.5 சனி வரும்பொழுது அவங்களுக்கு என்ன பரிகாரம்? கண்டிப்பாக சனிக்கிழமை சனி ஓரையில் அவங்க வந்து என்ன செய்யணும், பழைய சாதம் சாப்பிடணும். சனிக்கிழமை சனி ஓரையில் பழைய சாதம் சாப்பிடணும். 7.5 சனி இருக்கவங்க ஒரு விஷயம், பழைய சாதம் தான் சாப்பிடணும். அதிகமாக பழைய ட்ரெஸ்ஸுகளை பயன்படுத்தணும். 7.5 சனி உடைய பிடியிலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு பழைய ட்ரெஸ்ஸுகளை, புதிய ட்ரெஸ்ஸு போடவே கூடாது. சனிக்கிழமையில் புது ட்ரெஸ் வாங்கி போடவே கூடாது. சனிக்கிழமை வந்து சினிமா பார்க்குறது, இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் சனிக்கிழமையில் பண்ணவே கூடாது. 7.5 சனி இருக்கவங்க இதில் இருந்தெல்லாம் விடுபடணும். 7.5 சனி நடக்கிறவங்க சனிக்கிழமையில் கிழிந்த சட்டை, அழுக்கு சட்டை, துவைக்காத சட்டை, அன்றைக்கு குளிக்காமல் கூட இருக்கிறது நல்லது. உங்களுக்கு காமெடியாக தெரியும் பார்த்தா, குளிக்காமல் தலைவலி கோலமாக குளிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 7.5 சனியுடைய அந்த பிடி வந்து கொஞ்சம் குறையும். இதெல்லாம் ஒரு எளிய வகை பரிகாரங்கள்.
ஏழரை சனி இருக்கும். சனிக்கிழமை அந்த மாதிரி நடந்துக்கணும். அந்த சனிக்கிழமையில் இல்லாதவர்களுக்கு, கால் ஊனமானவங்களுக்கு, அதே மாதிரி ரொம்ப அதாவது அன்னாடு காய்ச்சிப்பாங்க, அதாவது டெய்லி வேலைக்கு போய் தான் சாப்பிடணும், அப்படிப்பட்ட ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தொழிலாளர்களுக்கு, கூலி தொழிலாளர்கள், அந்த கூலி தொழிலாளர்களுக்கெல்லாம் உதவி செய்தால் ஏழரை சனியுடைய பிடி நமக்கு குறையும். இது ஒரு வகை. அந்த எஃபெக்டிவ் இதில் வந்து எந்திர பரிகாரம் இருக்கு, சிறப்பான ஒரு எந்திர பரிகாரம். ஆமாம், இது பண்ணி தரீங்களா? ஆமாம், நான் தான் பண்ணுறேன். அது சித்தாவளி தேர்தலில் கிடைச்ச விஷயம் எனக்கு. அது இந்த எந்திர பரிகாரம் என்பது 7.5 நாள் சனிக்கு, அதாவது மொத்தம் வந்து 7.5 தகடுன்னு பேர். 7.5 தகடு, அதாவது 7 எந்திரம், ஒரு அரை எந்திரம் ஒன்று, அது 7.5 எந்திரம்னே அதுக்கு பேர். இந்த 7.5 எந்திரங்கிற 7.5 எந்திரத்தை நான் வாழுற வீட்டில் மாட்டினா ஆளுற தன்மை உருவாகும். இது சித்தர்கள் சொன்னது. 7.5 எந்திரத்தை வாழுற வீட்டில் நீ மாட்டினால், 7.5 எந்திரத்தை வாழுற வீட்டில் நீ மாட்டினால், மாட்டி வழிபட்டால் ஆளுற தன்மை உனக்கு உருவாகும். ஒரு அரசனை போல் நீ வாழலான்னு சொல்லி சித்தர்கள் சொல்றாங்க. அப்போ இந்த 7.5 தகடுனா என்னங்க? அப்போ 7 தகடு கொடுத்து நீங்கள் கொடுப்பீங்களா? ஒரு கேள்வி இருக்கு. அப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க. 7, அப்போ 7 தகடு. ஆமாம், 7 எந்திரங்கள். அதில் ஒரு எந்திரம் மட்டும் பாதியாக இருக்கும். அப்போ 7.5 தகடு. இந்த 7.5 தகடு வந்து இந்த சனிக்குரிய வந்து, அதாவது இந்த சனிக்குரிய மந்திரங்கள் அதில் இருக்கிறத விட சனிக்குரிய சூட்சும சக்கரங்கள் இருக்கு. வான்காந்த ஆற்றலில் வந்து சனி வெளியில், அதாவது சனியினுடைய கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய அந்த அதிர்வலைகளை மாற்றக்கூடிய மந்திர எழுத்துக்கள் நம்ம வந்து அந்த தகட்டில் பதிக்கணும்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் அந்த முறையில் தான் அந்த 7 தகடுமே நம்ம எழுதுகிறோம். அந்த அறத்தகட்டில் தான் அந்த காப்புன்னு சொல்லக்கூடிய சனிக்காப்புன்னு அதுக்கு பேர். அந்த மந்திரங்களை எழுதி சக்கரங்களை வரைவோம். இந்த 7 தகடு கண்ணாடி போடக்கூடாது. முதல்ல வந்து பிரேம் தகட்டுடைய இதே வந்து கண்ணாடி அணியாமல் வெறும் பிரேம் மட்டும் போட்டு, பின்னால் தகடு வச்சு வெறும் பிரேம் மட்டும் போட்டு, முன்பகுதி வெற்றிடமாக இருக்கணும், அதாவது வெளியில் தெரியணும். அந்த மாதிரி 7.5 தகட்டையும் வாழுற வீட்டில் மேற்கு பார்த்த மாதிரி வைக்கணும். மேற்கு பார்த்த மாதிரி வச்சு அந்த 7.5 முடிகிற வரைக்குமே அதுக்கான வைப்ரேஷன் இருக்குது. 7.5 எந்த விதமான சனியால் வரக்கூடிய துன்பங்கள் அந்த வீட்டில் சரியாகும், வராது. வராது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி வந்து 7 சனியால் எங்களுக்கு பாதிப்பு, எல்லா ஜோசியும் சொல்லிட்டாங்க 7.5 சனியை முடிஞ்சால் தான் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டாங்க, 7.5 சனியால் இவ்வளோ பாதிப்புன்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த 7.5 தகடு வாங்கி எளிய பரிகாரம் தான் வீட்டில் வச்சு நம்ம சரிப்படுத்திக்கலாம். அப்போ வந்து சில வழிமுறைகள் நம்ம தகடு கொடுக்கும்போது வழிமுறைகளை சொல்லிடுவோம், எப்படி செய்யணுங்கிறத நம்ம சொல்லிடுவோம். ஒன்று, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரில் அவங்க தொடர்பு கொண்டு நம்மள்கிட்ட பேசும்பொழுது அதுக்கான தகவலை பூரா நம்ம சொல்லுவோம். ஏன்னா அதுதான் ஏன்னா அவங்க வந்து இன்னும் அதை பற்றிய புரிதல் தெளிதல் வேணும்னா நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு அவங்க கேட்டுக்கலாம். ஆனால் ஒன்று, ஆமாம், இந்த 7.5 தகடு வாங்குறவங்க கண்டிப்பாக அவங்க வந்து தனக்கு வந்து சைவ நெறிப்படி அந்த, அதாவது என்னன்னா சனிக்கிழமை தோறும் சனிக்கிழமையில மாமிச உணவு சாப்பிடக்கூடாது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா மட்டும்தான் இதுக்குள்ள அவங்க வரணும். அதான் உண்மை. அதே உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு 7.5 சனி இருக்கு, எனக்கு இதை பத்தி டீப்பா தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க சாரோட நம்பர் வந்து நாங்கள் கொடுத்துருப்போம் கீழே. ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு சாருக்கு கால் பண்ணி உங்களோட சுச்சுவேஷன் சொல்லி டீப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஆமாம், அது ஒரு விஷயம். அதே மாதிரி 7.5 சனி சொல்லட்டுமா? இன்னொன்று இந்த சர்பதோஷம் சொல்றாங்க. இல்லை, அது இன்னும் சனியே முடியல. கண்டச்சனின்னு ஒரு சனி இருக்கு. கண்டச்சனி? ஆமாம். அப்படின்னா 4ஆம் இட சனி. ஓகே, அப்படின்னா என்ன சனி? 4ஆம் இட சனி வந்து அர்த்தாசிரம சனி, கண்டச்சனி. அதாவது 7.5 வருஷம் கொடுக்கறத 2 வருஷத்துலேயே பிரச்சனை கொடுத்துரும். ஓ, அப்படி 4ஆம் இட சனி அர்த்தாசிரமம் பேர். அது ஓகே. அஷ்டமத்து சனிங்கிறது 8ல் சனி. அப்போ 8ஆம் இட சனி, 8ல் சனி இருக்கிறது வந்து அதான் சொன்னேன், ஒரு 2 ராசிக்காரரை தவிர மற்ற எல்லாருக்குமே அது பிரச்சனையை கொடுக்கும். அப்போ 8ல் சனி உள்ள துக்கம் போகணும்னா துக்கத்தை உண்டாக்கும். அப்போ 8ஆம் இட சனிக்கு வந்து 8 வேரால் எழுதப்பட்ட, நாங்கள் வந்து அதை பயன்படுத்துகிறோம். அந்த 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 8ஆம் இட சனிக்கு வந்து 8 வேர் கொண்டு தான் எழுதணும். அந்த இதை 8 வேரில் வந்து ஆணி மாதிரி, அதாவது அச்சாணி மாதிரி, அதாவது எழுத்தாணி மாதிரி அதை உருவாக்கி அந்த இதில் தான் பண்ணுவோம்.
அப்போ எட்டி மரத்துடைய அந்த வேர் அந்த பட்டையில் வரக்கூடிய அந்த தண்ணீரை வந்து அந்த எந்திரத்தில் தடவி முறையாக சனி ஓரையில் எழுதப்படுறது. அப்போ அட்டமத்து சனியுடைய பிடியிலேருந்து அவங்களாம் ஒரே எந்திரம் தான். அந்த எந்திரத்தை அவங்க வந்து அட்டமச்சனி 2.5 வருஷம் அட்டமத்து சனி அந்த 8ஆம் இட சனி தீர வரைக்கும் அவங்க வீட்டில் மேற்கு முகமாக மாட்டி வச்சு இதே மெத்தட் தான் அவங்க வந்து வணங்கி வரும்போது மாற்றம் ஏற்படும். அசைவம் சாப்பிடாம அசைவம் சாப்பிடக்கூடாது, சனிக்கிழமை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்தே தான் ஆகணும் அவங்க 2. அதே போன்று இது அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இட சனி. அப்படின்னா என்ன சனி சார்? 4ஆம் வீட்டுக்கு சனி வந்து அர்த்தாஷ்டமும் அஷ்டமும் 8 4 வந்து பாதி, அப்போ அர்த்தாஷ்டமம். அப்போ அர்த்தாஷ்டம சனி வரும்பொழுது கடுமையான விளைவுகள், போக்குவரத்தில் பிரச்சனை, ஆக்சிடென்ட் இதெல்லாம் கொடுக்கும். அப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி இது மகர ராசி கும்பராசிக்கும் பிரச்சனை கொடுக்காதே தவிர மற்ற எல்லா ராசிக்குமே பிரச்சனையை கொடுக்கும். அப்போ இவர்களுக்கு தான் நான் முக்கியமாக பரிகாரம் சொல்கிறேன். அப்போ அர்த்தாஷ்டம சனிக்கு வந்து அர்த்தசனி எந்திரம் அப்படின்னு ஒரு எந்திரம் இருக்குது. எந்திரம்னா அதுக்கான மந்திரங்கள் அதை பயன்படுத்தி இந்த மாதிரி தான் நம்ம வந்து முக்கியமாக வந்து இதை நம்ம செய்ய போகிறோம். இதில் வந்து என்னென்னா சங்குப்பூன்னு சொல்லி ஒரு வகையான சங்குப்பூ செடி இருக்குது. அந்த சங்குப்பூ செடியுடைய வேரை அரைச்சி அதில் மை தடவி அந்த வேரை வந்து அந்த எந்திரத்தில் பூசி அர்த்தாஷ்டம சனிக்கு எந்திரம் கட்டணும். அந்த 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 சக்கரங்கள் எழுதுறது இது அர்த்தாஷ்டம சனிக்கு. இப்படி சனியினுடைய பரிகாரங்கள் எந்திர பரிகாரங்களை நம்ம இப்படியும் பண்ணலாம். அர்த்தாஷ்டம சனி ஒரு மனிதனுக்கு வரும்பொழுது தான் அவனுடைய தாய்க்கு பாதிப்பு ஏற்படும். உங்களுக்கு 4ஆம் இட சனினா உங்கள் தாய்க்கு பாதிப்பை கொடுக்கும், உங்கள் வயிற்றில் பிரச்சனையை கொடுக்கும். இதெல்லாம் அர்த்தாஷ்டம சனி பண்ணுற சில பேருக்கு குழந்தை இல்லாத பிரச்சனையை கூட அதாவது இயற்கையிலே 4ஆம் வீட்டு சனியாக இருந்து 4ஆம் பாவம் வந்து பாதிக்கப்பட்டிருந்து 4ஆம் பாவம் சனிக்கு பகைவிட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கர்ப்பப்பை கோளாறை கொடுத்து விடும். ஆக இந்த அர்த்தாஷ்டம சனி 4 அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. இயற்கையாகவே 4, 8 இந்த மாதிரி இடங்களில் சனி இருக்கவங்க இந்த பரிகாரங்களை மேற்கொண்டுள்ளது ரொம்ப நல்லது. ஏன்னா ஜாதகத்திலே இயற்கையாகவே அந்த மாதிரி வச்சு பிறந்திருப்பாங்க, அது காலம் புறாமே இருக்கும். அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பரிகாரம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது. இந்த 8ஆவதுல இருக்கிறது 4ஆவதுல இருக்கிறது இந்த சனிக்கு எல்லாருக்குமே இந்த எந்திர பரிகாரம் பண்ணி வீட்டில் மாட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கும், நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த காலக்கெடு முடிஞ்ச பின்னால அதை கொண்டு போய் ஆற்றுல விட்டுறணும், அவ்வளவுதான். அந்த காலக்கெடு வரைக்கும் அது நம்ம அந்த எஃபெக்டிவ வந்து கொஞ்சம் இது கம்மி பண்ணி கொஞ்சம் கிடையாது, கிட்டத்தட்ட 80% வரைக்குமே கம்மி பண்ணும். இது அனுபவபூர்வமா நம்ம பார்த்துருக்கோம். இது பெரிய விஷயம் இல்ல சார். நிறைய அவஸ்தைப்படுவாங்க அந்த நேரத்துல, நிறைய கஷ்டப்படுறாங்க, நிறைய செலவுகள் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி பட்டவங்களுக்குலாம் இது ரொம்ப சிறந்த ஒரு தீர்வு. நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சாரோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இது குழந்தை இல்லாத பிரச்சனை, அது வந்து குருவால் ஏற்படக்கூடியது. ஓகே, இங்கே வந்துடுவோம், ஃபஸ்ட்டு இங்கே வந்துடுவோம். ஏன்னா குருவா குழந்தை இல்லாத பிரச்சனை இதுவாலையும் வரும், நாகத்தாலையும் வரும், அதாவது ராகு கேதுகளாலையும் வரும். அப்போ இந்த பித்ரு தோஷத்தினாலே அதான் ராகு கேதுகள். இப்போ இந்த ராகு கேதுகளுக்குன்னே சில பரிகாரங்கள் இருக்குது. என்ன பரிகாரம்? இப்போ இந்த ராகு கேதுகளுக்கு வந்து பாம்பு, அது இது வந்து ஆக்சுவலாக பாம்பு தகடுன்னே அதுக்கு பேர். பாம்பு தகடு, பாம்பு தகடு, அதாவது எந்திரங்கள் அதுக்கு பேர் பாம்பு தகடு. அதாவது இதே செப்பு தகடு தான், அது இந்த மாதிரி அதுக்குள்ளே மந்திரங்கள் எழுதுவோம். இப்போ ராகுனா ராகுக்குரிய மந்திரம். இப்போ சொன்னேனே சனிக்கு, அது மாதிரி எந்தெந்த கட்டங்களில் ராகு நின்று சர்ப்பதோஷமாக அதாவது நாகதோஷமாக மாறுகிறதோ அதை வந்து அதாவது நாகலிங்க மரம்னு ஒரு மரம் இருக்குது, அந்த நாகலிங்க மரத்துடைய வேர் கொண்டு தான் எழுதுது. ஓகே, அப்போ நாகலிங்க மரம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க சிவன் கோயிலெலாம் 5ல் நாங்கள் படம் எடுத்த மாதிரி இருக்கும். உள்ளே வந்து லிங்கம் இருக்கும், ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும், ஆனா பார்க்கிறதுக்கு டிஃபரெண்டா இருக்கும். ஆமாம், நாகலிங்க பூ. நாகலிங்க பூங்கிறது என்ன, 5 தலை நாங்கள் படம் பூவே அப்படி தான் இருக்கும். 5 தலை நாங்கள் படம் எடுத்த மாதிரி இருக்கும், உள்ள லிங்கமே இருக்கும், பூவே அப்படி தான் இருக்கும். இது நாகலிங்க மரமே இருக்குது. ஆக இது நீங்கள் வந்து பெரிய சிவன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா நாகலிங்க பூ பார்க்கலாம். அப்போ இந்த நாகலிங்க பூவை அந்த மரத்துடைய வேரில் தான் இதை எழுதுறது, இந்த தகடு எழுதணும். ராகுகேதுடைய அச்சரம் போடுறது, ராகுகேதுகளுக்கு எந்திரம் எழுதுறது வந்து அந்த தகடுகளில் எழுதி அந்த மாதிரி எழுதி. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன கிழமை அப்படின்னா ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம். அதே மாதிரி முக்கியமாக வந்து இந்த பிரச்சனை செவ்வாய்க்கிழமை ராகு காலம். ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தையும் இதுக்கு பயன்படுத்தி கொடுப்போம். இந்த 2 கிழமையில் இந்த நாகசாந்தி நாக பிரச்சனைகள் அங்கே கோயில் 1000 கோயில்களுக்கு போகிறவங்க எல்லாமே இந்த எந்திர தகட்டிலே சரியாயிடும்.
பரவாயில்ல. ஆனால் இதை வந்து 18 மாதங்கள் இதுக்கு மட்டும் அதிக நாட்கள் உண்டு. ஏன்னா இது பூர்வ ஜென்ம கர்மா பலனையும் சேர்த்து சரி பண்ணணும். ஆக 18 மாதங்கள் வீட்டில் வச்சு இவங்க பூஜை பண்ணாங்கன்னா இந்த சர்ப தகடு வந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஆனால் இந்த இதை செய்கிறவங்க வந்து செவ்வாய்க்கிழமையும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமையும் மாமிச உணவுகளை தவிர்த்தரணும். சூப்பர் சார், பெரிய விஷயம். நீங்கள் பெரிய விஷயம் சொல்லி இது நாகலிங்கத்துக்கு உள்ள அதே மாதிரி முடிஞ்சால் நாகலிங்க கன்று வாங்கி தானம் பண்ணலாம். நாகலிங்க மரங்களை கோயிலில் நட்டு வச்சு அதுக்கு ஒரு ஆளை போட்டு, பணக்காரங்களை சொல்கிறாங்க, வசதி உள்ளவங்க ஒரு ஆள் போட்டு கூட நாகலிங்க மரத்தை உற்பத்தி பண்ணாங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு. சூப்பர் சார். ஒன்று இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அடுத்து நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, இந்த ஒரு தோஷம் இருக்கா, இந்த குரு தோஷம். இந்த குழந்தை இல்லாத பிரச்சனையும் நாகலிங்க தகடு போகிறதுனால மாறும். நாகத்தகடு போகிறதுனால ரெண்டாவது வந்து இங்கே குருவையும் சேர்த்துக்கணும். குரு சரியாக இல்லாட்டாலும் குழந்தை கிடைக்காது. அப்போ ஒரு பொண்ணுக்கு குரு சரியாக இல்லைன்னா கர்ப்பப்பை கோளாறு வந்துடும். அப்போ குரு தோஷம் நீங்கணும் அப்படின்னா குரு எந்திர பரிகாரம். அப்போ குருவுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, அரச மரத்துடைய வேர், அரச மரத்துடைய அந்த வேர், அந்த பிசின் இதெல்லாம் எடுத்து அந்த தகட்டில் அதில் தான் கழுவுறத. அப்படி கழுவி குரு உரையில், குரு நாளில், வியாழக்கிழமையில், வளர்பிறை வியாழக்கிழமையில் அந்த எந்திரங்கள் குரு கூறிய மந்திரங்களோட இது வந்து 16 மாதங்கள் வீட்டில் அதுக்கான அந்த எந்திரம் வந்து 16 மாதங்கள் பயன்படும். அந்த 16 மாதங்கள் வந்து வீட்டில் வடக்கு திசையை நோக்கி வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தாங்கன்னா அந்த எந்திரத்தை நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு. இந்த விஷயங்கள்லாம் மாறும், உடல் நோயே தீரும். பெரிய விஷயம். அந்த எந்திரத்துக்கு அந்த வலிமை இருக்கான்னா நீங்கள் அனுபவிச்சு பார்த்தா தெரியும். ஏன்னா இன்றைக்கி எல்லா ஆலயங்களும் ஒரு விஷயம் நேர்களுக்கு சொல்லிக்கிறேன், பழைய ஆலயங்கள் பூராமே எந்திரம் உள்ள சாப்பிட்டு வச்சுருப்பாங்க. எல்லா கோயிலையும் இருக்குது. ஏன்னா வாங்காந்த ஆற்றலை, தெய்வீக ஆற்றலை வாங்கக்கூடிய வல்லமும் எந்திரங்களுக்கு உண்டு அங்கே. ஏன்னா இத்தனை பேர் போய் கும்பிட்றீங்க, இத்தனைக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த எந்திரம் தான். அந்த எந்திரம் தான் உங்களுக்கு வந்து வான்காந்த ஆற்றலை வாங்கி கொடுத்துருக்கு. அதைத்தான் அதே கதியை தான். ஆமாம், வீட்டை வந்து கோவிலாக மாற்றுற ஒரு நல்ல விஷயம் தான் இந்த எந்திர பரிகாரம். ஆமா, எந்திரம் நீங்க சொல்றது வீட்டை கோவிலாக மாற்றுகின்ற நல்ல விஷயம். ஒவ்வொரு வீட்டுக்குமே எந்திரம் கொஞ்சம் அவசியம் தான் நினைக்கிறேன். இது மிக அவசியம். இந்த எந்திரம் வந்து அவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நான் சொன்ன மாதிரி நடந்துக்கணும் அவங்க, அவ்வளவுதான். அந்த 2 நாள் கொஞ்சம் அந்த ப்ராசஸ் நீங்க என்ன டைம் சொல்றீங்களோ அந்த டைம்ல அது கரெக்ட்டா சரியா பண்ணணும். சரியா பண்ணா அது ஆக்டிவ் ஆகி பல மாற்றங்களை அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம நேயர்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க பாருங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த செவ்வாய் தோஷம். இல்லை, நான் எதுக்கு இந்த பரிகாரம் சொல்கிறேன்னா, கோயில் குளம், யாகம், யங்கம், அது இது பெரிய செலவுகள்ல இத்தனையும் வெரி சிம்பிளாக நம்ம கொண்டாந்துட்டோம். இன்றைய உலகத்தில் எல்லாருக்கும் தேவை சிம்பிள், அதாவது அலைச்சல் மிச்சம். ஆமாம், நீங்கள் உடனே இங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்கிறோம்ல, இது வருஷத்தில் ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போகலாம். இந்த எந்திர பூஜை பண்ணாலும் நீங்கள் கோயிலுக்கு உங்களை போனால் நான் சொல்ல. ஆனால் வெரி சிம்பிளாக ஒரு வேலை முடியுது பாருங்கள் உங்களுக்கு. ஆமாம், பக்கத்துலேயே உங்கள் வீட்டையே கோவில் ஆக்கிறோம் நாங்கள். ஆமாம், சூப்பர் சார், பெரிய விஷயம் சொல்லியிருக்கீங்க நீங்கள். அதாவது நீங்கள் தேடி போக வேண்டாம். அதாவது திருநாகேஸ்வரத்தில் என்ன கிடைக்கும், திருநாகேஸ்வரம் போய் ராகு பகவானை பூஜிச்சா என்ன கிடைக்குமோ அந்த எந்திரங்களே திருநாகேஸ்வரோட பவர் அங்கே வந்துடும். சூப்பர் சார், பெரிய விஷயம். இப்போ திருநள்ளாறில் சனீஸ்வர பகவானுடைய பவர் கிடைக்கிறது நம்ம வந்து 7.5 இயந்திரத்தில் கொடுத்துருவோம். ஓ சூப்பர், நம்ம கொடுக்குறோம். இப்போ மக்களுக்கு தேவை. இது ராஜசூரியனுடைய இது இல்லை, இது சித்தர்களுடைய தயவு, சித்தர்கள் சொல்லி கொடுத்ததை நம்ம மக்களுக்காக பயன்படுத்தி உண்மையிலே பண்றோம். கண்டிப்பா நம்ம நேயர்கள் நிறைய பேர் உங்களுக்கு கால் பண்ணி நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க பாருங்க. கண்டிப்பா கேட்கட்டும், நம்ம செஞ்சு கொடுப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் மெயினா நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு வீடு, சொந்த வீடு அமையாதவங்க, அப்புறம் இடம் வாங்க முடியல அப்படிங்கிறவங்க, இடம் வாங்கி பிரச்சனை அப்படின்னு சொல்றவங்க, இடத்த அடமானம் வச்சு திருப்ப முடியாதவங்க, இத்தனைக்கும் செவ்வாய் தோஷம். அதுக்கு அதாவது கல்யாணத்துக்கு மட்டும் இல்லை, இதுக்கும் செவ்வாய் தான் காரணம். ஓ, வீடு வாங்குறது எல்லாத்துக்குமே செவ்வாய் தான் காரணம். அப்போ இந்த செவ்வாய்க்குள்ள பரிகாரங்கள் முறையா, இந்த செவ்வாய்க்குள்ள பரிகாரம் மட்டும் கொஞ்சம் முக்கியமான பரிகாரம். என்ன அப்படின்னா, 9 எந்திரங்கள் எழுதணும். 9 எந்திரம், 9 தகடு வரும். இந்த 9 தகடும் முறையாக 9 மாதங்கள் பூஜை பண்ணணும். அவங்க 9 மாதங்கள் பூஜை பண்ணணும். அப்போ இந்த 9 தகடுக்கும் 9 மாதங்கள் பூஜை பண்ணிட்டாங்கன்னா செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில் தான் அது எழுதப்படணும். 9 தகடு 9 மாதம், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை. செவ்வாய் ஓரை. ஓகே. இவங்க வந்து செவ்வாய்க்கிழமையில துவரம் பருப்பு தானம் கொடுக்கணும். துவரம் பருப்பு
இந்த எந்திரம் 9 எந்திரம் வாங்குறதுக்கே காசுங்கிறது ரெண்டாவது விஷயம். 9 எந்திரம் நான் கொடுக்கும் போதே 9 கிலோ துவரம் பருப்பு அவங்கள்ட்ட வாங்கிட்டு தான் அதை கொடுப்பேன். ஏன்னா சித்தர் இது நமக்கு தெரியாது என்னன்ட்டு, சித்தர்கள் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம். 9 கிலோ துவரம் 9 கிலோ அந்த அதுக்குள்ள அந்த கிரகங்களுக்குள்ள தானியத்தை வாங்கிட்டு தான் கொடுப்போம். ஏன்னா 9ங்கிறது செவ்வாயோட எண். அது இப்போ ராகு அப்படின்னா 4, அது வந்து உளுந்து, ராகுக்கு வந்து உளுந்து. ஓகே. கேது அப்படின்னா கொள்ளு. அப்போ கொள்ளு வந்து அதாவது கேளுடைய நம்பர் என்ன 7. 7 கிலோ கொள்ளு, 4 கிலோ உளுந்தை வாங்கிட்டு தான் அதை கொடுப்போம். இதை என்னன்னா அந்த காலத்தில் இப்போ என்ன இன்றைக்கு நம்ம தேவைப்படுது பணம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலே என்னன்னு கேட்டால் இந்த தானத்தை வாங்கிட்டு கொடுக்க சொல்லி உத்தரவு. அப்போ பணங்காசுக்கு நம்மளா வச்சுக்கிட்டது. இப்போ இது குடுக்கல் வாங்கல். இப்போ நம்ம இது வந்து உண்மையிலேயே சாஸ்திரப்படி செய்ய வேண்டியது இதுதான். இப்போ நீங்க உங்களுக்கு நான் எந்திரம் கொடுக்குறேன்னா நீங்க என்ன கொடுக்கணும் எனக்குன்னா அதான் கொடுக்கணும். இதுதான் வந்து சாஸ்திர உண்மை. இந்த எக்ஸ்ட்ரா பணம் வாங்குறதுலாம் இருக்குல்ல, ஸோ எனக்கு நீங்க 2000 கொடுங்க 5000 கொடுங்கன்னு நான் சொல்றேன். நான் ஒரு ஜோசியம் நான் எழுதியிருக்கேன், நான் பவர்ஃபுல்லான ஆளுன்னு காசு வாங்குறேன்டா. இது நானா வாங்கிக்கிறது, நீங்களா கொடுக்கறது. ஆனா உண்மையிலேயே சாஸ்திரப்படி இவ்வளவுதான் மேட்ரு. ஆனா இதுதான் உண்மை. அது வந்து 7 கிலோ இதோடவே முடிஞ்சு போச்சு இந்த சமாச்சாரம். ஆமா. ஆனா இல்லை இது நியாயம் இருக்குல்ல. ஒரு சோசியல் எப்படி பழைப்பான். இப்போ நான் இருக்கேன், இப்போ நான் வந்து டெய்லி என் வாழ்க்கையை ரன் பண்ணணும். அப்போ இன்றைக்கு இப்போ அன்னைக்கு பண்டமாற்று முறையில் காசு தேவைப்படல அந்த சங்க காலத்தில். இப்போ பைசா இல்லைன்னா நைஸா இல்லைன்னா உருவிட்டு போயிடறாங்களே. ஆக அது வந்து அதுக்கு தான் என்ன சொன்னேன், ரொம்ப பெருசாக போகாமல் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயங்களை நம்ம பண்ணிக்கலாம், ஒரு தட்சணையோட பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சித்தர்கள் சொன்னதை வெளியே கொண்டாந்தோம். இப்போ அப்புறம் அப்புறம் என்னன்னா இந்த செவ்வாய் தவறுன்னு சொல்லிட்டேன். அந்த செவ்வாய்க்கு அந்த மாதிரி எந்திரங்களை எழுதி முறையாக நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும் பொழுது 9 செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் முறையாக வச்சு தெற்கு முகமாக அது பார்த்துருக்கணும். அந்த தகடு தெற்கு முகம் பார்த்து அந்த தகடு கொடுக்கும்போது எல்லாம் சொல்லிடுவோம். அப்படி செஞ்சு 9ங்கிறது அதாவது சிம்பிளாக தான் வரும். சும்மா இவ்வளோ நீளத்தில் 9 தகடு முடிஞ்சிடும். அந்த அதாவது சைஸு நோட் புக்கு பார்த்துருக்கீங்களா, அந்த சைஸ் வரும். 1க்கு 1 அது சின்னது குட்டி நோட் புக்கு. ஆமாம், அது இல்லை 1க்கு 1 இந்த சைஸ் வரும். கிட்டத்தட்ட இந்த சைஸ் அதாவது ஒரு 2 கை அகலம் வரும். இவ்வளோ பெருசு. இவ்வளோ பெரிய தகடு 9 தகடு. ஓகே. இந்த தகடு தான் வந்து அந்த மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு தகட்டுமே என்ன பூ போட்டு கும்பிடணும்னு இருக்கு. அது வேற இருக்கு. சம்பங்கி பூ தான் இதுக்கு போடணும். செவ்வாய்க்கு சம்பங்கி பூவுக்கு தான் போட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வாய் ஓரையில் பூஜை பண்ணணும். அதே மாதிரி இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. அது இது கொடுக்கும்போது அதோடைய பர்டிகுலர் பூரா சொல்லிடுவோம். இவங்க செய்ய வேண்டிய சிம்பிள் தான். சம்பங்கி பூன்னு பெரிய வேலை இல்லையா, ஒரு 10 ரூபா கொடுத்தா உங்களுக்கு சம்பங்கி பூ கிடச்சிரும். அது மாதிரி தான், சிம்பிள் தான் எல்லாமே. இப்படி பண்ணிடுவோம். ஆக இதுக்கு செவ்வாய் தோஷம். அதே மாதிரி பெண்கள் கல்யாணம் ஆகலை, செவ்வாய் தோஷம் பிரச்சனை, அதை வந்து சாந்தி பண்ண முடியும். இந்த எந்திரம் வந்து அதை சரி பண்ணும். மோஸ்ட் ஆஃப் இந்த ஒரு எந்திரமே வந்து எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து செவ்வாய் தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும். இதை மட்டுமே என்ன செய்யணும்னா இந்த எந்திரத்தை மட்டும் எந்த உலகத்தில் எந்த கோடியில் அவங்க பிறந்திருந்தாலும் சரி இதை கொண்டு போயிட்டு சண்முக நதியில் தான் விடணும். அது என்னது சார்? சண்முக நதின்னு சொல்லக்கூடியது வந்து பழனி பக்கத்தில் இருக்குது. சண்முக நதியில் விட முடியாதவங்க திருச்செந்தூர் கடலில் கொண்டு போய் இதை விடணும். வேற எங்கே விட்டாலுமே புண்ணியம் கிடையாது. திருச்செந்தூர் கடலில் விடலாம், இந்த சண்முக நதியில் கொண்டு போய் இதை விடலாம். இந்த எந்திரம் முடியும் போது சொல்கிறேன். 9 மாதங்கள் முடிஞ்ச பின்னால் இந்த எந்திரத்தை கொண்டு போய் அங்கே விடணும். இது மாதிரி ஒரு விஷயம். அப்போ செவ்வாய்க்கிழமை சொல்ல அவங்க சைவமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். சைவமாக டோட்டலாகவே சைவமாக இருந்தால் நல்லது. அதில் முடியாதுங்க அப்படின்னா அந்த ஒரு நாளாக தான் அவங்க சைவமாக இருக்கணும். அதுக்குள்ளே மந்திரங்கள்லாம் சொல்லுவோம், அப்படி தான் பூஜை பண்ணணும். 2 அப்போ இது சொல்லிட்டோம். செவ்வாய் சொல்லியாச்சு, சொல்லியாச்சு, அண்ட் சனி சொல்லியாச்சு. முக்கிய தோஷங்கள் இதுதான். 7.5 சனி. ஆமாம், 7.5 சனி சொல்லிட்டோம். எல்லாமே சொல்லிட்டீங்க. திருமண தடை எல்லாமே சொல்லிட்டீங்க. திருமண தடை சொல்லிட்டோம். வேற கிரகங்களில் உள்ள தோஷங்கள் என்னன்னா கேந்திராதித்ய அதான் குருக்கு உள்ளது. கேந்திராதித்ய தோஷத்தில் வந்து புதன் குருலாம் வல்லவர்கள். கேந்திராதித்ய தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது. அப்போ புதன் கெட்டு போயிட்டா, இப்போ நவக்கிரகங்கள் இப்போ 9 கிரகங்களுமே கெட்டு போயிட்டா அதுக்கான பலன் வந்துடும், பிரச்சனை வந்துடும். அப்போ ஜோதிடத்தில் வந்து நவக்கிரக யந்திரம்னே ஒரு யந்திரம் இருக்குது. இந்த நவக்கிரக யந்திரங்கிறது 9 கிரகங்களுக்குமே ஒரு யந்திரம் இருக்கு. அந்த ஒரு யந்திரம் மட்டும் நீங்க பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமா, அந்த 9 கிரகமும் ஒரே யந்திரத்தில் அடங்கி, அந்த 9 கிரகத்துக்குரிய சக்கரமும் ஒரே யந்திரத்தில் அடங்கிடும். அதாவது 9 சூட்சம மந்திர எழுத்து இருக்கு 9 கிரகத்துக்கும்.
அந்த ஒரே சக்கரத்துக்குள்ள 9 கிரகம் சூட்சம மந்திரத்தால் அடக்கி ஒரு தகடு. இது வந்து 9 கிரகத்துக்கு உள்ள தகடு. அப்ப இதுல ஒரு கேள்வி வரும், அப்ப இந்த 7.5 தகடுலாம் வாங்க வேண்டியது இல்லையா? இது ஒன்றும் அப்படி கிடையாது. இது வந்து இது காமனா உள்ளது. இந்த 9 நவக்கிரக பூஜை பண்ணிக்கலாம். அது வந்து இது பெருசா இதனால வந்து ஒரு அதாவது அந்த பிரச்சனை, அதாவது மேஜர் பிரச்சனையெல்லாம் இதாயிரும். ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வந்து வைக்கலாம். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆழமா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இதில் தீர்வாகும். ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் அது பர்சனல். அதாவது இப்போ எப்படி உங்களுக்கு வந்து மூக்குக்கு ஒரு டாக்டரு, தொண்டைக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, அந்த மாதிரி மேட்ரு அதெல்லாம். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே. முன்ன அந்த காலத்துலலாம் வந்து எம்பிபிஎஸ் தான் எல்லா நோயும் பார்ப்பார். அது அந்த காலம். இந்த காலம் வந்து தனி டாக்டர் வந்துட்டாங்க. ஆமாம். அதனால் அது ஒரு விஷயம் இருக்குது. ஆக மொத்தத்தில் இது வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகங்களுடைய பிரச்சனைகளை இந்த ஜாதகத்தில் முக்கியமாக இதுதான் இருக்குது. அதே மாதிரி பிறப்பில் வந்து பித்ரு தோஷத்துக்கு தான் சொல்லிட்டேன். இந்த பித்ரு தோஷம் சேர்ந்தது தான் அந்த நாகசாந்தி. நாகத்துக்கு நம்ம பண்ணும்போது பித்ரு சாந்தியும் அதில் அடங்கும். அதாவது அப்பாவுக்கு திதி கொடுக்கல, அம்மாவுக்கு திதி கொடுக்கல, ரொம்ப காலமாயிருச்சு அப்படின்னு கஷ்டப்படுறவங்களாம் அம்மா இது மாதிரி வந்து முன்னோர்கள் வந்து எங்களை வாட்டுறதா சொல்கிறாங்க, எங்கே சாமி பார்த்தாலும் பிரச்சனை வருது, அதை பார்த்தா பிரச்சனை வருது, ஜாதகத்தில் வேறு சொல்கிறாங்க, முன்னோருடைய சாபம்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சாபத்திட்டெல்லாம் விளக்கக்கூடிய பவர் இந்த நாக மந்திரம் போட்ட நாக எந்திரத்துக்கு உண்டு. இந்த நாக எந்திரங்களை வச்சு பித்ரு சாந்திக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணிடலாம். நாகசாந்தியோட எந்திரமே, நாக எந்திரமே போதும். பரவாயில்லையே, இந்த ஒன்றுமே போதும். ஒன்றே எவ்வளோ விஷயம். நாக எந்திரமே ராகுக்கு அதுக்குள்ள அந்த 2 எந்திரமே உங்களை பல மாற்றங்களை கொடுத்துரும். பரவாயில்ல சார். அப்போ இந்த 4-5 எந்திரங்களுக்குள்ள இவ்வளோ விஷயமும் அடங்கியிருக்கு. இது வந்து வெரி சிம்பிளாக சின்ன செலவில் தங்களுடைய கர்மாவை போய்கிட்டு வீட்டையே ஆலயமாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த இதுக்கு உண்டு. அதுக்கு ஒரே ரூம் தான் சார் இருக்கிறாங்க. என்ன பண்ணால் அங்கே ஒரு மேடை மாதிரி இந்த ஏதாவது ஒன்று வச்சு ஒரு பலகை கட்டை வச்சு அது மேலே அவங்க வச்சுக்கலாம், தப்பில்லை. அப்போ இந்த எந்திர பூஜை என்பது அந்த நான் சொல்லக்கூடிய திசைகளில் மட்டும் மாற்றி வச்சுக்க வேண்டியதுதான். இதுக்கு தனி இடம் வேணும்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் வந்து இப்போ இது மாதிரி பெண்கள் வந்து தீட்டாயிட்டாங்க, ஒரே ரூம் தான் இருக்குது, அதுக்கு தீட்டு தடங்கு இந்த விஷயங்கள்லாம் இதுவே தோஷத்தை நீக்கிறது தான். ஆக அதுக்கு வந்து ஒரு தோஷமாக மாறிடாது. அது தனி ரூம் இருக்கவங்க வச்சுட்டு போகிறாங்க, தனி ரூம் இல்லை நாங்கள் என்னங்க பண்ண முடியும், அது டவுனில் குடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டோம். ஏன்னா இந்த டவுட் வரும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட அதனால எந்த விதமான பாதிப்பு இல்லை. அந்த தோஷம் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருந்தால் கூட அதையும் நீக்க உள்ளது அது. ஆக மொத்தத்தில் அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நாம் வந்து கிரகங்களால் வரக்கூடிய தோஷங்களுக்கும் அதை நிவர்த்தி பண்ண எளிய வகை பரிகாரம் சொல்லிட்டோம் சித்தா வழியில். ஆமாம், உங்கள் யாருக்காவது இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் இருந்ததுன்னா சாரோட காண்டாக்ட் நம்பர் நாங்கள் போட்டிருப்போம். ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் உங்களோட சுச்சுவேஷன் என்ன அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த தவறு செஞ்சு தருவார். அப்படி இல்லை எனக்கு மொத்தமாக வந்து 9 ராசிக்கும் வேணும், அதாவது இந்த கிரகத்துக்கும் வேணும் அப்படின்னாலும் அந்த 7 கிரகத்துக்கு என்ன தேவையோ அதையுமே அவர் செஞ்சு கொடுப்பாரு. சிறப்பு. ஆக இது மாதிரி நம்முடைய அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு இதன் மூலமாக நல்ல தகவலை சொல்லியிருக்கோம். அந்த மகிழ்ச்சியோட விடைபெறும். ரொம்ப நன்றி சார். ஆனந்தம்.